வணக்கம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். ஒவ்வொரு நாளையும் நேர்மறையான எண்ணங்களோடு துவக்குவோம். இன்றைய தலைப்பு மகிழ்ச்சிக்கு இன்ஹேல், கவலைக்கு எக்ஸ்ஹேல் சொல்லிடலாம் வாங்க. நம்ம வாழ்க்கையில் நல்ல மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் நமக்குள்ளாக வச்சுக்குவோம். அதே மாதிரி துன்பம் தரக்கூடிய, கவலை தரக்கூடிய விஷயங்கள் நம்மை விட்டு நாம் தூரமாக வச்சுருவோங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா, கவலை அதிகமாக வர்றதுக்கு காரணம் எதிர்பார்த்தல் ஒரு முக்கிய காரணம். நம்ம ஒன்று எதிர்பார்க்குறோம், அங்கே ஒன்று நடக்குது, கவலையாக மாறுது. அதாவது நம்ம வாழ்க்கையில் ஒரு சிக்கல் வருது, அந்த சிக்கலை நம்மளால் சந்திக்க முடியல, மனசும் உடலும் ரொம்ப சோர்ந்துருது. அதை தான் நமக்கு கவலையாக மாறுது. வாழ்க்கை துணை இப்படி இருக்கலாம், மகன் இப்படி இருக்கலாம், மருமகள் இப்படி இருக்கலாம், உறவுகள் இப்படி நடந்துக்கலாம், இப்படி பேசியிருக்கலாம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கலாம். சின்ன விஷயங்கள் தான் உறவில் அவ்வளவு டிஸ்டர்ப் ஆகுது. கவலை பார்த்திங்கன்னா உடலுக்கும் மனசுக்கும் பெரிய கொடிய நோயாக அது மாறிடுங்க. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எனர்ஜியை வாரி வெளியில் தள்ளிடும். நம்மை சிந்திக்க விடாது. வாழ்க்கையை தெளிவாக கொண்டு செல்ல முடியாத அளவுக்கு துன்பத்தை நமக்கு கொடுத்துரும். நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, கவலையே இருக்கக்கூடாது, பிரச்சனையே வரக்கூடாது அப்படின்னு நினைப்போம். அது கண்டிப்பாக கவலை பிரச்சனைகள் வரதான் செய்யும். அது டிராஃபிக் ஜாம் மாதிரி வந்துட்டும் போயிட்டும் இருக்கும். நாம் ஒரு மேம்பாலம் கட்டிக்கிட்டு மேலே போயிட்டோம் அப்படின்னா அதிலிருந்து நாம் வெளியில் வந்துடலாம். இந்த கவலைக்கெல்லாம் மருந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சின்னதாக ஒரு பயிற்சி தான். நமக்கு வருகின்ற கவலை, நிறைய கவலைகள் வருதா, அதில் ஒரு கவலை எது அடிக்கடி நம்ம கண் முன்னாடி வருதோ அதை எடுத்துக்கிட்டு நாம் ஒரு பயிற்சி செய்யலாங்க. அந்த கவலையை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அது சில கவலை பார்த்திங்கன்னா அனுபவித்தே தீர்க்க வேண்டிய கவலையாக இருக்கும். அது என்ன அனுபவித்தே தீர்க்க வேண்டிய கவலை? இப்போ ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பிறக்கும் போதே அதை உடலில் ஏதாவது ஒரு ஊனம் ஏற்பட்டுருது, அதை ஒன்றும் பண்ண முடியாது. சில குழந்தைங்க நல்லா இருக்கும், ஒரு 5வது 6வது படிக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் அதுங்களுடைய லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் வரும். அந்த மாதிரி சில பிரச்சனைகள் அனுபவித்தே தீர்க்க வேண்டிய கவலையாக இருக்கும். அது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளால் முடிந்தவரை விதியை மதியால் வெல்லலாம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம முயற்சி செய்கிறோம். அதையும் மீறி வரும் பொழுது அதை நம்ம ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மனதுக்கு ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும். சில கவலை பார்த்திங்கன்னா தள்ளி போடுற வேண்டிய கவலை. அதாவது ஒரு திருமணம் அப்படின்னா நம்ம மட்டும், ஒரு தனி குடும்பம் மட்டும் முடிவு பண்ணுறதில்ல, அது சமுதாயமும் அதுக்கு உதவணும். அதற்காக நமக்குள்ளாக மன உளைச்சல் ஏற்பட்டு துன்பப்படாமல் நம்ம செய்ய வேண்டிய செயல்களை முறையாக செய்யும் பொழுது அதுவும் இயற்கையாக எப்பொழுது நடக்கணுமோ அது அழகாக நடக்கும். அதே மாதிரி வேலை வாய்ப்பும் அப்படி தான். நம்ம படிச்சிருக்கோம், நம்ம படித்ததுக்கு ஏற்ற வேலை இதுக்கு தான் போகணும்னு கவலைப்பட்டு நம்ம உட்காந்துருக்காமல் நம்ம முயற்சி நிறைய செய்யும் பொழுது அதற்கான வழி நமக்கு இயல்பாக அமையும். சில கவலை பார்த்திங்கன்னா உடனடியாக தீர்க்க வேண்டிய கவலையாக கூட இருக்கும். அது கடன் தொல்லை, அது மாதிரி நம்ம உடம்புல ஏதாவது நோய்கள் பிரச்சனைகள் வரும் பொழுது அதை நாம் முறையாக செய்யும் பொழுது அது அந்த கவலையிலேருந்து நாம் வெளியே வந்துடலாம். சில கவலைகள் நமக்கு அலட்சியப்படுத்த வேண்டிய கவலை. சில பேர் பார்த்திங்கன்னா ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது அவங்களுடைய இயல்பு. அதை ஒவ்வொன்றையும் நம்ம வாழ்க்கையில் பெருசாக எடுத்துக்கிட்டு கவலைப்படாமல் அலட்சியப்படுத்திடணும். கவலையிலையும் பாருங்கள் எத்தனை வகைகள் இருக்குல்ல. தினம் சிறிது நேரம் நம்ம இதுக்காக நேரம் ஒதுக்கி எதனால் கவலை வருது, ஏன் கவலை வருது பார்த்து நாமளே சமாதானப்படுத்தி கொண்டு நம்மை நாம் சிறப்பாக ஆக்கி கொள்ளணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கை ஒரு தெளிவான போகும், நீரோடை போல். பலமுறை இதற்கு நிறைய பயிற்சி பண்ணணும். உங்களுக்குள்ள நிறைய, அப்போ தான் வெற்றி அப்படிங்கிறது நிறையா கிடைக்கும். பார்த்து பார்த்து உங்களை செதுக்கி கொள்ளுங்கள். மனம் பாரம், இந்த மாதிரி செய்யும்போது பாரம் குறையும், அமைதி, முகத்தில் புன்னகை, வாழ்க்கையில் நிறைய தெளிவு நமக்கு கிடைக்கும். இப்போ கவலையை குறைக்க சில மருந்துகள் என்னன்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் பயிற்சி தாங்க. நம்ம மனதை வலிமைப்படுத்தி வைத்து கொள்ளணும். நடந்ததை ஏற்றுக்கொள்வேன், இதற்கு மேல் என்ன செய்ய வேண்டுமோ அதை முறையாக செய்து என் வாழ்க்கையை அமைதியாக நகர்த்துவேன். தன்னம்பிக்கை, துணிவு. எப்பேற்பட்ட கவலையிலேருந்தும் நாம் வெளியே வந்துடலாங்க. கவலை மனதில் வைத்து கொண்டே இருந்தோம்
இருந்தோன்னா நல்ல எண்ணங்கள் நமக்குள்ளே வரவே வராது. அதை மாற்றி வேறு நல்ல விஷயங்களில் நம்மை நாமே ஈடுபடுத்தி கொள்ளணும். தேவையே இல்லாமல் எல்லா விஷயங்களிலும் தலையிடாமல் இருந்தாலே கவலை பார்த்திங்கன்னா நிறைய நமக்கு குறைஞ்சிரும். கவலைப்பட்டோம் அப்படின்னு சொன்னாலே சிக்கலை நம்மளால் தீர்க்கவே முடியாது. மேலும் அந்த சிக்கல் பெரிதாகிடும். நம்ம சிந்தித்தோம் அப்படின்னாலே எதையும் சந்திக்க தயாராகி விடலாம். 2 பேருக்கு கருத்து வேறுபாடு அடிக்கடி வருதா, சூழ்நிலையை புரிந்து விட்டு கொடுத்து போனாலே கவலை அந்த இடத்துல குறையும். சில பேர் புகழ் வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. அப்படின்னா நம்மளுடைய செயல்களை முறையாக செய்தாலே நமக்கு புகழ் தானாக வரும். நிறைய திட்டமிடுங்கள். சிக்கலை கவனமாக வெளியே வர நிறைய முயற்சி செய்யுங்கள். நம்ம சிக்கலை சீக்கிரம் தீர்த்திடலாம்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சிக்கலில் போய் தாறுமாறாக மாட்டிக்கிட்டுறக்கூடாது. நிறைய பொறுமை, அமைதி இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரும் பொழுது சிக்கல், கவலை தான் அதிலேருந்து நம்ம ஈஸியாக வெளியில் வந்துடலாம். அதுக்கு அருமருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அமைதி, பொறுமை, நிறைவு, மகிழ்ச்சி, நிதானம். நல்ல முயற்சி செஞ்சோம் அப்படின்னா, பயிற்சி பண்ணோம் அப்படின்னா வாழ்க்கையில் கவலையின்றி நாம் போக முடியும். நீங்கள் வாழ்க்கையில் நிறைய கவலைகள் இல்லாமல் அமைதியான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு இறையருளும் குருவருளும் துணையாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.